Is what are the physical divisions of India? What are the physical division? இந்தியாவை physical division இயற்கை பிரிவுகளை பயன்படுத்தி எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னா 5 categories. One is a northern mountains. ஸோ இந்த ஏரியாஸ் வந்து உங்களுக்கு northern mountains. இது first one northern mountains. Second one is the northern great plains. Plain areas. Northern great plains. இது plain areas. Northern great plains. Third one is Peninsula Plateaus. This is the Peninsula Plateaus. Fourth one is Coastal Plains. Coastal Plains, Rana of Kutch to Kolkata Coastal Plains. Fifth one is Island. Island, Andaman and Nicobar and Lakshadweep. So what are the physical divisions அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இது நார்த் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு நிறையா மவுண்டன்ஸ் ஹிமாலயாஸு காரக்கோரம் லடாக்குன்ட்டு ஸோ அதனால் இது இந்த ஏரியாஸ் ஒன்லி நார்தர்ன் மவுண்டைன்ஸ் இந்த ஏரியாஸ் ஒன்லி த நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் நார்தர்ன் பிளைன்ஸ் ஆர் நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் பென்சுலா பிளாட்டியூஸ் இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக பென்சுலா பிளாட்டியூஸ் கோஸ்டல் பிளைன்ஸ் ரான் ஆஃப் ஸ்கட்ச் டு கொல்கத்தா கோஸ்டல் பிளைன்ஸ் ஐலாண்ட் இந்த 5 டிவிஷனாக ஃபிசிக்கல் டிவிஷன்ஸாக இந்தியாவை பிரிச்சுருக்காங்க ஸோ நார்தர்ன் மவுண்டைன்ஸ் நார்தர்ன் இந்த க்ரீன் கலர்ஸ் இருக்கிறது நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் இந்த எல்லோ கலர்ஸ் மாதிரி இருக்கிறது பென்சுலா பிளாட்டியூஸ் கோஸ்டல் ஏரியாஸ் ஐலாண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ஸ் லக்ஷதீவ்ஸ் ஸோ 5 physical divisions of India. Now இந்தியா மேப்லேயும் கோஸ்டல் ஏரியாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோஸ்டல் ஏரியாஸ் ரான் ஆஃப் ஸ்கட்ச் டு கொல்கத்தா. ஹியர்ஸ் கொல்கத்தா. டோட்டல் ஏரியா இஸ் கால்ட் எ கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் கோஸ்டல் ஏரியாஸ். இந்த கோஸ்டல் பிளைன்ஸை 2 கேட்டகரிஸாக நம்ம 2 டிவிஷனாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் எ வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், another one is a east coastal plains. West coastal plains, another one is east coastal plains. So western coastal plains, eastern coastal plain. Total area coastal plains can be classified into 2 types. One is a west coastal or western coastal plains. Second one is a east coastal plains. The west coastal plains eastern coastal plains merge ஆகிற இடம் கன்னியாகுமரி. வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸும் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸும் மெர்ஜ் ஆகிற இடம் கன்னியாகுமரி. ஸோ இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸை நம்ம மேஜராக 2 டிவிஷனாக பிரிக்கிறோம். வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸை மேஜராக நம்ம எத்தனை டிவிஷன் பிரிக்கிறோம்னா 2 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் த கொங்கன் கோஸ்ட், another one is a மலபார் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட், another one is a மலபார் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட் சவுத் குஜராத் டு the major division two divisions. One is a Konkan coast வந்து சவுத் குஜராத் டு கோவா வரைக்கும் கொங்கன் கோஸ்டல் பிளைன். கொங்கன் கோஸ்ட் சவுத் குஜராத் டு மலபார் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும். சவுத் குஜராத் டு கன்னியாகுமரி வரைக்கும் மலபார் கோஸ்ட், த கோஸ்டல் பிளைன்ஸ். ரான் ஆஃப் ஸ்கட்ச் டு சவுத் குஜராத் வரைக்கும் குஜராத் பிளைன்ஸ். இதுக்கு என்ன பிளைன்ஸ்னால் குஜராத் பிளைன்ஸு. மேஜர் வந்து 2 டிவிஷன். வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸு 2 டிவிஷன். ஒன் இஸ் எ Konkan coast, another one is a Malabar coast. Next one is east coastal plains. East coastal plains அதே மாதிரியே மேஜராக 2 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் எ கோரமண்டல் கோஸ்ட், கன்னியாகுமரி டு ரிவர் கிருஷ்ணா வரைக்கும். ரிவர் இந்த இடம் வந்து உங்களுக்கு கிருஷ்ணா ரிவர் வரும். மேப்பில் நம்ம ரிவர் மேப் போடும்போது நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஸோ கன்னியாகுமரி டு
கிருஷ்ணா ரிவர் வரைக்கும் ஆர் வைகை ரிவர் டு கிருஷ்ணா ரிவர் வரைக்கும் உங்களுக்கு கோரமண்டல் கோஸ்ட். என்ன கோஸ்ட்னா கோரமண்டல் கோஸ்ட். கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸு 2 டிவிஷன்ஸ். ஸோ கன்னியாகுமரி டு கிருஷ்ணா ரிவர்ஸ் வரைக்கும் கோரமண்டல் கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட். கிருஷ்ணா ரிவர் டு மகாநதி ரிவர்ஸ் வரைக்கும் நார்தர்ன் சர்க்காஸ். ஸோ ஈஸ்ட் கோஸ்டலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ். இதில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. ஆந்திரா டிவிஷன்ஸ், ஆந்திரா பிளைன்ஸு, இந்த ஏரியாஸு ஆந்திரா பிளைன்ஸுனால் நிறையா டிவிஷன்ஸ் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ்னு பார்க்கும்போது ஈஸ்ட் கோஸ்டலில் கோரமண்டல் கோஸ்ட், அனோவனீசியா, நார்தர்ன் சர்க்காஸ். ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸும் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸும் மீட் பண்ணுற இடம் கன்னியாகுமரி. ஸோ இன் திஸ் டாப்பிக்கில் கோஸ்டல் பிளைன்ஸ், the total coastal areas 6100 kilometers. The coastal areas 2 divisions of பிரிக்கிறோம். One is here west coastal plains, another one is here east coastal plains. West coastal plains ரெண்டு பார்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் பார்ட். ஒன் இஸ் here மலபார் கோஸ்ட், another one is here கொங்கன் கோஸ்ட், கடற்கரை சமவெளி. ஈஸ்ட் கோஸ்டில் கோரமண்டல் கோஸ்ட், அனோவனீசியா, நார்தர்ன் சர்க்காஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் என்னென்ன லேக்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் என்னென்னு பார்க்கும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் வைக்கிறதுல வேம்பநாட் லேக். தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய லேக்ஸ் வந்து புலிகேட் லேக். இந்த ஏரியாஸில் கொல்லேறு லேக். இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் லேக் எதுன்னு பார்க்கும்போது சிலிக்கா லேக். இந்த இடத்துல உல்லார் லேக். ஹியர் சாம்பார் சால்ட் லேக். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய லேக்ஸ் சாம்பார் சால்ட் லேக் ஆர் புஷ்கார் லேக். ஸோ அந்த லேக்கினுடைய நேம்ஸை இப்போது பார்க்கலாம். ஸோ வேம்பநாத் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் கேரளா. தமிழ்நாடு அண்டு ஆந்திர பிரதேசில் பார்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் வந்து புலிகாட் லேக்ஸ். ஆந்திராவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் வந்து கொல்லேறு லேக்ஸ். ஒடிசாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் சிலிக்கா லேக்ஸ். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் சாம்பார் சால்ட் லேக்ஸ். காஷ்மீரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் வந்து உல்லார் லேக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் லேக்ஸ். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் காட்ஸை பார்ப்போம்.